அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரும் ஏற்கனவே முதல் 2 இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2வது இலவச மாதிரி தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய முன்தினம் நடந்த இலவச மாதிரி தேர்வுக்கான வினாத்தாளில் குறிப்பாக பொது அறிவு பகுதியில் இடம்பெற்றுள்ள 75 கேள்விக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்குன்னு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நியூ பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் படி கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கம்மிங் சண்டே 3வது ஃபுல் மாடல் கடைசி ஃபுல் மாடல் நடைபெற உள்ளது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த இலவச முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதன் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் அமையலாம். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பொது அறிவு பகுதியிலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து இருக்கக்கூடிய 75 வினாக்களுக்கான விடை குறிப்புகள். வறுமை கோடு பற்றிய கூற்றுகளை கவனி. முதல் கேள்வி, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் 1வது இயக்குனர் ஜெனரல் லார்ட் டயாட் ஓர் வறுமை கோடு என்பதற்கு 1944ஆம் ஆண்டு முதலில் இலக்கணம் வகுத்தவர் ஆவார். 2. இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1961இல் முதலில் திட்டக்குழுவின் செயற்குழு அறிமுகப்படுத்தியது. 3. 7வது திட்டக்குழு நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது. 4. 7வது நிதிக்குழுவின் மதிப்பீட்டின்படி 52% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எவை? ஸோ வறுமை கோடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 3 மற்றும் 4 சரி. அப்போ இங்கே முதல் 2 கூற்று தவறாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் 1வது இயக்குனர் ஜெனரல் லார்ட் டாட் என்ன சொல்கிறாருன்னா, ஓர் வறுமை கோடு என்பதற்கு 1945ஆம் ஆண்டு முதலில் இலக்கணம் வகுத்திருப்பார். வறுமை கோடை பற்றி இலக்கணம் வகுத்தவர் ஃபஸ்ட்டு யாருன்னா ஜெனரல் லார்ட் டாட். எந்த ஆண்டுனா 1945 வரணும். இங்கே 44 இருக்குது. 2வது, இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1961 முதலில் திட்டக்குழுவின் செயற்குழு அறிமுகப்படுத்தியதுன்னா 61 கிடையாது, 1962 தான் இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்தே திட்டக்குழு செயற்குழு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அப்போ முதல் 2 கூற்று தவறு, 3 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. 7வது திட்டக்குழு நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு எனும் புதிய கருத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அதே போல் 7வது நிதிக்குழுவின் மதிப்பீட்டின்படி 52% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். வறுமை கோடு பற்றிய கூற்றுகள் சரியானது 3 4 சரி, 1 2 தவறு. கேள்வி 2, பொறுத்துக. கிராமப்புற நிலமற்றொரு வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். கிராமப்புற நிலமற்றொரு வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் 1983 தொடங்கியிருப்பாங்க. கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்தல் ட்ரைசம் 1979. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1993. சரியான விடை டெல்லி. கேள்வி 3, ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் யார்? ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தவர் சர் ஏ ராமசாமி. கேள்வி 4, ஆதிச்சநல்லூரில் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழாய்வு செய்த ஆண்டு. 1876. ஆதிச்சநல்லூரில் டாக்டர் ஜாகோர் என்பவர் தான் அகழாய்வு செய்திருப்பார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1876. கேள்வி 5,
உதயம் சக்தி திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? உதயம் சக்தி திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் உள்ள பெண் தொழில் முனைவோருக்கு உதவுவதற்காக உதயம் சக்தி இணையதளத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ உதயம் சக்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. சரி, இது குறிப்பாக பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் உள்ள பெண் தொழில் முனைவோருக்கு உதவுவதற்காக உதயம் சக்தி இணையதளம் தொடங்கப்பட்டது. சரி, அப்போ கூற்று 1, 2 சரி. கேள்வி 6. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? ஸோ சரத்து 1, சரத்து 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள் பற்றி குறிப்பிடுகிறது. பாலிட்டியிலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஸோ ஆர்டிகல் 268 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை பற்றி குறிப்பிடுகிறது. எக்கனாமிக்ஸில் இது இடம்பெறும். ஆர்டிகல் 268லேயே மத்திய அரசால் சேவை வரி விதிக்கப்பட்டு மத்திய மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை குறிப்பிடுகின்றன. 2வது கூற்று சரி. 3, சரத்து 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 269 என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக்ஸை போடுறாங்க, அதை டேக்ஸாக வசூல் பண்ணுறாங்க, வசூலித்து மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரியை சொல்லுது. ஆர்டிகல் 269 சரி. ஆர்டிகல் 269A பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசால் விதிக்கப்படும் வரிகளை குறிப்பிடுகிறது. இதில் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் தவறான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தவறானது 4 மட்டும் தவறு. ஸோ ஆர்டிகல் 269A என்ன சொல்லுதுன்னா, ஜிஎஸ்டி வரியினை வசூலித்தல் மற்றும் சேகரித்தல் தொடர்பான மத்திய மாநில அரசுகளின் வர்த்தக போக்கு உறவுகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 269A என்ன சொல்லுது, குறிப்பாக ஜிஎஸ்டி வசூலித்தல், ஜிஎஸ்டி டேக்ஸை சொல்லுது. அதிலும் குறிப்பாக ஜிஎஸ்டி வரியினை வசூலித்தல் மற்றும் சேகரித்தல் தொடர்பான மத்திய மாநில அரசுகளின் வர்த்தக போக்குறவுகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 270 ஆர்டிகல் 270 என்ன சொல்லுதுன்னா, மத்திய மற்றும் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 270 மத்திய மற்றும் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 271 மத்திய அரசின் நோக்கங்களின் பொருட்டு சில வரிகள் மற்றும் கூடுதல் வரிகள் விதித்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 271 மத்திய அரசின் நோக்கங்களின் பொருட்டு சில வரிகள் மற்றும் கூடுதல் வரிகள் விதித்தலை குறிப்பிடுகிறது. கேள்வி 7, சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமைப்புகள். சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு 1971 சரி. டான்சிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1970 சரி. டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1969 சரி. டிஐஐசி அதாவது 1950 தொடங்கியிருப்பாங்களான்னா கிடையாது, 1949 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே சரியான இணை 1, 2, 3 சரி. ஸோ இதுக்கான விரிவாக்கம் பார்க்கலாம். சிப்காட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971 தொடங்கியிருப்பாங்க. தமிழில் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். டான்சிட்கோனா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். டான்சிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. இது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம். டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது தொடங்கப்பட்டது 1969. டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு சிறு தொழில் கழகம். அடுத்து டிஐஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1949 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம்னு சொல்லலாம். கேள்வி 8, எந்த 5 ஆண்டு திட்டத்தில் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது? எந்த 5 ஆண்டு திட்டத்தில் சமூக நீதியுடன் சோசியல் ஜஸ்டிஸோட கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதுன்னா 9வது 5 ஆண்டு திட்டத்தில். கேள்வி 9, அண்ணா எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? ஆரிய மாயை, குமரிக்கோட்டம், ரத்தம் ஒரே நிறம், ரோமபுரி ராணிகள். இதில் அண்ணா எழுதிய நூல்களில் பொருந்தாதது ரத்தம் ஒரே நிறம். மற்ற 3 நூல்களில் அது அண்ணா தான். ஆரிய மாயை,
குமரிக்கோட்டம், ரோமபுரி ராணிகள். ஆரியமாயை, குமரிக்கோட்டம், ரோமபுரி ராணிகள் ஆகிய நூல்கள் எழுதிய அண்ணா. ரத்தம் ஒரே நிறம் என்ற நூலை எழுதியது வந்து சுஜாதா எழுதியிருப்பாங்க. கேள்வி 10. கம்பெனி சிப்பாய்களின் தளபதி என்ற இராணுவ தரவரிசை பெருமையை பெற்றவர் யார்? கம்பெனி சிப்பாய்களின் தளபதி என்ற இராணுவ தரவரிசை பெருமையை பெற்றவர் கான் சாஹிப். மருதநாயகம்னு சொல்லலாம் இன்னொரு பேர். ஸோ மருதநாயகத்தின் பெயர் தான் கான் சாஹிப்பு. ஸோ கம்பெனி சிப்பாய்களின் தளபதி என்ற இராணுவ தரவரிசை பெருமையை பெற்றவர் கான் சாஹிப். கேள்வி 11. தமிழ்நாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 2017 படி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. அப்போ 2017 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இடம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். சரி. 2017 படி பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. சரி. 2017 படி குடும்ப நல மேம்பாடு குறியீட்டில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் முதல் இடத்தில் இருக்கா? ஸோ 2017 குடும்ப நல மேம்பாடு குறியீட்டில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஃபஸ்ட் இடம் இருக்கான்னா கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் தான் குடும்ப நல மேம்பாட்டிலையும் ஃபஸ்ட் இடம் இருக்கும். மனிதவள மேம்பாட்டு குறியீட்லையும் ஃபஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப நல மேம்பாட்டிலையும் கன்னியாகுமரி தான் முதலிடம். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். 2017 படி உணவு பாதுகாப்பு குறியீட்டில் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. ஸோ உணவு பாதுகாப்பு குறியீட்டில் 2017 தமிழ்நாட்டில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. கேள்வி 12. கூற்று காரணம். கூற்று: பீமாசகி மாதிரி இந்தியாவின் கிராமப்புற மற்றும் சேவை குறைபாடுள்ள பகுதிகளில் காப்பீட்டு பரவலை கணிசமாக அதிகரிக்க செய்வதில் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரி. காரணம்: இந்த திறன் உள்ளூர் பெண்களை காப்பீட்டு ஒருங்கிணைப்பாளர்களாக ஈடுபடுத்துவதன் மூலம் முதன்மையாக பெறப்படுகிறது. அவர்கள் தங்கள் சமூகத்தில் உள்ள நம்பிக்கையை பயன்படுத்தி முக்கியமான கடைசி மைல் இணைப்பையும் குடும்பங்களுக்கு நிதி அறிவையும் வழங்குகிறார்கள். ஸோ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பீமாசகி மாதிரி மத்திய அரசினுடைய திட்டங்கள் மிக முக்கியமான ஒரு திட்டம்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய கிராமப்புற மற்றும் சேவை குறைபாடுள்ள பகுதியில் காப்பீட்டு பரவலை கணிசமாக அதிகரிக்க செய்வதில் பயனுள்ளதாக நிரூபிச்சிருக்காங்க. இது உள்ளூர் பெண்களை காப்பீட்டு ஒருங்கிணைப்பாளர்களாக ஈடுபடுத்துவதன் மூலம் முதன்மையாக பெறப்படுகிறது. மேலும் தங்கள் சமூகத்தில் உள்ள நம்பிக்கையை பயன்படுத்தி முக்கியமான கடைசி மைல் இணைப்பையும் குடும்பங்கள் நிதி அறிவையும் வழங்குகிறது. யார்? பெண்கள். ஸோ 12வது கேள்விக்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 13. இந்தியாவில் நிதி உள்ளடக்க குறியீட்டை வெளியிடும் நிறுவனம் எது? இந்தியாவில் நிதி உள்ளடக்க குறியீட்டை வெளியிடும் நிறுவனம் RBI, இந்திய ரிசர்வ் வங்கி. கேள்வி 14. பொறுத்துக. சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் யார்? மண்டலபுருடர். அகராதி நிகண்டு நூலின் ஆசிரியர் சிதம்பர ரேவண சித்தர். அகராதி நிகண்டு நூலின் ஆசிரியர் சிதம்பர ரேவண சித்தர். கயாதர நிகண்டின் ஆசிரியர் கயாதரர். உரிச்சோல் நிகண்டின் ஆசிரியர் காங்கேயர். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 4, 3, 1, 2. கேள்வி 15. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீது நன்று பிறத்தரவாரா என்ற புறநானூற்று பாடலின் கடைசி பாடல் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஸோ கணியன் பூங்குன்றனார் பாடிய ஒரே பாடல் வந்து புறநானூற்று பாடல் இடம்பெற்றுள்ளது. அதில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்று பிறத்தரவாரா இந்த பாடல் வந்து மிக புகழ்பெற்ற பாடல்னு சொல்லலாம். இந்த பாடலில் கடைசி வரி பார்த்தீங்கன்னா, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. கேள்வி 16. MS சுவாமிநாதன் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. இவர் இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று பரவலாக கருதப்படுகிறார். சரி. இவருக்கு 2023 மரணத்திற்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2024 தந்திருப்பாங்க, 23 கிடையாது. அது சரி, 2023 மரணத்திற்கு பின் தந்தாங்களான்னா கிடையாது. ஸோ 2வது கூற்று தவறு. சுவாமிநாதன் சூத்திரம் என்பது விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவின் முழுமையான செலவுக்கு மேல் குறைந்தபட்சம் 50% லாபத்தை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க பரிந்துரைத்தது. அதுதான் சுவாமிநாதன் சூத்திரம். ஸோ 3வது கூற்று சரி. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை?
ஸோ சரியானது 1 மற்றும் 3 சரி. ஸோ இங்கே ரெண்டாவது கூற்று வந்து இவருக்கு 2023 மரணத்திற்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ இவர் இறந்தது வந்து 2023 இறந்திருப்பார். ஆனால் பாரத ரத்னா அவார்டு தந்தது 2024 தந்திருப்பாங்க. ஸோ ரெண்டாவது கூற்று தவறு. இங்கே சரியானது 1, 3 சரி. கேள்வி 17 பொறுத்துக. அரப்பா அது அகழ்வாய்வு செய்தவர்கள், குறிப்பாக வந்து தொல்லியலிடங்களில் யாரெல்லாம் அகழ்வாய்வு செஞ்சுருக்காங்க பார்க்கலாம். அரப்பாவை அகழ்வாய்வு செய்தவர் 1921 தயாராம் சகானி அகழ்வாய்வு செய்திருப்பார். மொகஞ்சதராவை அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1922. மொகஞ்சதராவை அகழ்வாய்வு செய்தவர் ஆர்டி பானர்ஜி. சுட்கா ஜெண்டரை அகழ்வாய்வு செய்தவர் 1929 ஸ்டீன் என்பவர் அகழ்வாய்வு செஞ்சிருப்பார் சுட்கா ஜெண்டரை. சங்கீதாராவை அகழ்வாய்வு செய்தது 1931 மஜும்தார் வந்து அகழ்வாய்வு செஞ்சுருப்பாங்க. அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு அதை கண்டுபிடிச்சவங்க நடத்தியவங்க. அரப்பாவை அகழ்வாய்வு செய்தவர் 1921 தயாராம் சகானி. மொகஞ்சதராவை அகழ்வாய்வு செய்தவர் 1922 ஆர்டி பானர்ஜி. சுட்கா ஜெண்டரை அகழ்வாய்வு செய்தவர் 1929 ஸ்டீன். சங்கீதாராவை அகழ்வாய்வு செய்தது 1931 மஜும்தார். இது இல்லாமல் மிக முக்கியமான அகழாய்வு இடங்கள் யார் அதை நடத்தினாங்கன்றதை பார்க்கலாம். அம்ரியில் அகழாய்வு செய்திருப்பார் 1935 மஜும்தார். காலிபங்கனை 1953 கோஷ் அகழாய்வு செய்தார். லோத்தலை 1953 ஆர் ராவ் அகழாய்வு செய்தார். சுர்கோட்டட்டாவை 1964 ஜேபி ஜோஷி என்பவர் அகழாய்வு செய்திருப்பார். பனவாலியில் 1974 ஆர்எஸ் பிஸ்ட் அகழாய்வு செய்தார். தோலவிரா 1985 ஆர்எஸ் பிஸ்ட் அகழாய்வு செய்தார். இந்த பனவாலி தோலவிரா ரெண்டுத்தையும் அகழாய்வு செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பிஸ்ட் தான். பனவாலி 1974, தோலவிரா 1985. சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. கேள்வி 18 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? ஸோ இந்த கூற்றுகளில் 4 கூற்றுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது சரின்னு பார்க்கலாம். பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜியாவுத்தீன் பரணி தோன்றினார். பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜியாவுத்தீன் பரணி தோன்றினார். சரி. 1276 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு, அதாவது பாலம் பவோலி கல்வெட்டு, சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலைகளுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது. சரி. காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜைன விலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டவதாரா ஷாநாமா எனும் பிர்தௌசி நூலை ஒரு முன்மாதிரியாக ஸ்ரீவரா எடுத்துக்கொண்டுள்ளார். சரி. 4. மெகஸ்தனிஸ் தமது 9 வானங்கள் சிபிர் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் அவர் பெருமிதம் கொள்கிறார். 4வது கூற்று வந்து தவறு. இது வந்து 9 வானங்கள் என்ற நூல் எழுதுறது மெகஸ்தனிஸ் கிடையாது. அமீர் குஸ்ரு தான் வந்து தமது 9 வானங்கள் நூலில் சொல்லியிருப்பார். தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் சொல்லியிருப்பார். யார்? அமீர் குஸ்ரு சொல்லியிருப்பாரை தவிர மெகஸ்தனிஸ் கிடையாது. அப்போது சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 19 சரியான இணையை தேர்வு செய்க. அபினவா போஜா என்ற நூல் எழுதுறது வந்து கிருஷ்ணதேவராயர். சரி. ஆந்திர கவித பிதாமகா என்று அழைக்கப்படுபவர் அல்லசானி பெத்தண்ணா. சரி. ஆந்திர பிதாமகா என்று அழைக்கப்படுபவர் தெனாலிராமனா? தெனாலிராமன் கிடையாது. அபினவா போஜா என்று அழைக்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர். சரி. ஆந்திர கவித பிதாமகா என்று அழைக்கப்படுபவர் அல்லசானி பெத்தண்ணா. ஆந்திர கவித பிதாமகானா அல்லசானி பெத்தனா? ஆந்திர பிதாமகா என்று அழைக்கப்படுபவர் தெனாலிராமன் கிடையாது. ஆந்திர பிதாமகா என்று அழைக்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர். ஸோ இங்கே சரியானது 1, 2 சரி, 3 தவறு. கேள்வி 20 சரியான இணையை தேர்வு செய்க. பொற்சபை, அதாவது சிவபெருமானுக்குரிய 5 சபைகள். பொற்சபை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, ரத்தின சபை திருவாலங்காடு, தாமிர சபை குற்றாலம் தப்பு, சித்திர சபை திருநெல்வேலி தவறு. தாமிர சபை திருநெல்வேலியில் இருக்கும், சித்திர சபை குற்றாலத்தில் இருக்கும். இப்போ இங்கே சரியான இணை 1, 2, 3 சரி. ஸோ சிவபெருமானுக்குரிய 5 சபைகளை பார்க்கலாம். பொற்சபை இருந்த இடம், பொற்சபை வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில், வெள்ளி சபை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில், ரத்தின சபை திருவாலங்காடு வடவாரணேஸ்வர் கோயில், தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், சித்திர சபை குற்றாலம் குற்றாலநாதர் கோயில். கேள்வி 21 சரியான இணையை தேர்வு செய்க. பகைவர் கவர்ந்த
ஆநிரைகளை மீட்டல் வந்து கரந்தை திணை என்பர். பகைவர் கவர்ந்த ஆநிரைகளை மீட்டல் கரந்தை திணை. பகை நாட்டின் மீது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் வஞ்சி திணையாகும். சரி. பகைவரை எதிர்த்து போரிடுதல் நொச்சி திணையா? தவறு. பகைவரை எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணை வரும். பகைவரிடந்து மதிலை காத்தல் நொச்சி திணை. பகைவரிடந்து மதிலை காத்தல் நொச்சி திணைன்னு வந்திருக்கணும். அப்போ சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறு. கேள்வி 22. ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்ட சூர்தாஸ் யாருடைய அவையில் இடம்பெற்றிருந்தார்? ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் சூர்தாஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்பருடைய அவையில் இடம்பெற்றிருப்பார். கேள்வி 23. பொறுத்துக. முக்கிய பிரதான்னா யார்? முக்கிய பிரதான் என்பவர் நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துபவர், பிரதமர்னு கூட சொல்லலாம். அமத்தியானா அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுபவர். வாக்கிய நாவிஸ்னா அரசரின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தவர் தான் வாக்கிய நாவிஸ். சுமந்த் என்பவர் மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களும் ஆலோசனை வழங்கினார். இப்போ சரியான விடை 1, 2, 3, 4 சரி, நேராக பொருத்தப்பட்டுள்ளது. கேள்வி 24. சரியான இணையை தேர்வு செய்க. இண்டிகோ புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1859 to 1860 சரி. விடுவெள்ளி கழகம் டான் சொசைட்டியை பொறுத்தவரை தொடங்கப்பட்டது 1903 சரி. குற்ற உளவுத்துறை உருவாக்கம் விடுவெள்ளி கழகம் தொடங்கப்பட்டது 1902 சரி. குற்ற உளவுத்துறை உருவாக்கம் வந்து 1904 ஆனால் கிடையாது. குற்ற உளவுத்துறை வந்து கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 1903 வந்து உருவாக்கியிருப்பாங்க குற்ற உளவுத்துறை. வெடிப்பொருட்கள் சட்டம் 1909 ஆனால் கிடையாது. 1910 வந்து உருவாக்கப்பட்டது வெடிப்பொருட்கள் சட்டம். அப்போ இங்கே சரியான இணை 1, 2 சரி, 3, 4 தவறு. கேள்வி 25. பின்வரும் போராட்டங்களை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. சம்பரான் சத்தியாகிரகம், கேதா போராட்டம், அகமதாபாத் வேலை நிறுத்தம், ஒத்துழையாமை இயக்கம். சம்பரான் சத்தியாகிரகம் நமக்கு ஃபேமஸானது. சம்பரான் சத்தியாகிரகம், கேதா போராட்டம், அகமதாபாத் வேலை நிறுத்தம், ஒத்துழையாமை இயக்கம். இங்கே சரியான விடை 1, 2, 3, 4. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரையும் நமக்கு மிக முக்கியமானது ஆரம்பகால போராட்டங்களில். சம்பரான் சத்தியாகிரகம் வந்து நடைபெற்ற ஆண்டு 1917. கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1918. அகமதாபாத் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1918. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க 1920 தொடங்கியிருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு நடந்தது சம்பரான் சத்தியாகிரகம் 1917. ரெண்டாவதாக நடந்தது வந்து அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் நடந்திருக்கும் 1918. மூணாவதாக நடந்தது தான் கேதா போராட்டம் 1918. நெக்ஸ்ட் ஒன் ஒத்துழையாமை இயக்கம் 1920. அப்போ இங்கே சரியான விடை 1, 3, 2, 4. கேள்வி 26. இடைச்சங்கத்தை வளர்த்தவர்களில் சரியான நபர்களை தேர்வு செய்க. இடைச்சங்கத்தை வளர்த்தவங்க யாருன்னா வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை. ஸோ முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லலாம். முதல் சங்கத்தை வளர்த்தவங்க காச்சின வலைதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தை பார்த்தீங்கன்னா வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை. மூன்றாவது சங்கத்தை வளர்ந்தது முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெழுதி வருவாங்க. அதே முதல், இடை, கடை. கேள்வி 27. பொறுத்துக. பாரியுடைய நாடு வந்து பரம்பு மலை. திருமுறிக்காருடைய நாடு மலையமா நாடு. ஆய் அண்டிரன் பொதிய மலை. நல்லி கண்டீர மலை. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 28. கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் யார்? கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் குலாம் உசைன். கேள்வி 29. பொறுத்துக. பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 23. சிட்டாகாங் படைத்தளம் தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1930 ஏப்ரல் 18. சிட்டாகாங் படைத்தளம் தாக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1930 ஏப்ரல் 18. சூர்யா சென் தூக்கிடப்பட்ட ஆண்டு. சூர்யா சென் தூக்கிடப்பட்ட ஆண்டு 1934 ஜனவரி 12. சூர்யா சென் தூக்கிடப்பட்ட ஆண்டு 1934 ஜனவரி 12. மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு
1940 மார்ச் 30. மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு 1940 மார்ச் 30. இங்கே சரியான விடை 2, 1, 4, 3. கேள்வி 30. எந்த அமர்வில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகளில் 1931 கராச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. இந்த கராச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கியிருப்பார். கேள்வி 31. இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் சரியான இணையை தேர்வு செய்க. வெள்ளிக்கோள் ஆய்வுக்கான சக்ராயன் திட்டத்தை எப்போ அனுப்ப போகிறாங்க? 2025. சரி. செவ்வாய் ஆய்வுக்கான மங்கள்யான் 2 செயற்கைக்கோளை 2026 அனுப்ப போகிறாங்க. ஜப்பான் இந்தியா கூட்டு முயற்சி நிலவு துருவ ஆய்வு திட்டம் 2027 கிடையாது. இந்தியர்களை விண்வெளிக்கு ஏந்தி செல்லும் ககன்யான் திட்டம் 2028 கிடையாது. ஸோ இங்கே முதல் 2 மட்டும் சரியாக இருக்குது. ஜப்பான் இந்தியா கூட்டு முயற்சி நிலவு துருவ ஆய்வு திட்டம் எப்போ செயல்படுத்த போகிறாங்க, இந்தியர்களை விண்வெளிக்கு ஏந்தி செல்லும் ககன்யான் திட்டம் எப்போ செயல்படுத்த போகிறாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவங்க, ஆன்சர் தெரிஞ்சவங்க. ஸோ இங்கே சரியானது 1, 2 சரி. கேள்வி 32. உலக முதியோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள். உலக முதியோர் தினம் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா அக்டோபர் 1 அனுசரிக்கிறாங்க. கேள்வி 33. கூற்று காரணம். கூற்று டைபாய்டு காய்ச்சல் குடல் சார்ந்த நோயினால் ஏற்படும் காய்ச்சலாகும். இது சால்மோனெல்லா டைப்பி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. சரி. காரணம் குடல் பகுதியுள்ள பேயர் திட்டுகளில் ஏற்படும் தொற்று காரணமாக இந்நோய் வருவதால் குடற்காய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 34. புவியின் நிறை மதிப்பு எவ்வளவு? பூமியினுடைய நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10⁻24 கிலோகிராம். பூமியினுடைய நிறை எவ்வளோ இருக்குது? 5.972 × 10⁻24 கிலோகிராம். கேள்வி 35. சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க டேஸ் சேர்க்கப்படுகிறது. சலவை இயந்திரங்கள்னால் வாஷிங் மிஷினில் அரிப்பு ஏற்படாமல் இருக்க பவுட்ரு, குறிப்பாக வாஷிங் பவுட்ரு, சர்ப்பு பவுடரில் என்ன சேர்க்கிறாங்கன்னா சோடியம் சிலிக்கேட் சேர்க்கப்படுகிறது. கேள்வி 36. தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எவை? 3 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கினார். சரி. 1929 முதல் 32 வரை மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தம்முடைய சுயமரியாதை கொள்கைகளை விளக்கி கூறினார். சரி. இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் 1973 இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் 1973 பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி விருது வழங்கியது. ஸோ இந்த தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகள் தவறானது எதுனா தவறு எதுவுமே இல்லை, 3 கூற்றுமே சரியாக இருக்குது. கேள்வி 37. சரியான இணையை தேர்வு செய்க. தொண்டிக்கு அப்போது திண்டீஸ்னு அழைச்சாங்க. சரி. முசிறிஸ்னு அழைத்தாங்க. பொற்காடு பகரின்னு சொல்லலாம். கொற்கை கொல்சா என்று அழைக்கப்பட்டது. ஸோ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 38. வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள். வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள் வில் வடிவ டெல்டா. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 39. அயனமண்டல பசுமைமர காடுகளை பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 1. ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 செல்சியஸ்க்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் அயனமண்டல பசுமை காடுகள் காணப்படுகின்றன. சரி. ரப்பர், மகோனி, எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கிறதா? அயனமண்டல பசுமை மர காடுகளை பொறுத்தவரையும் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்குதானா? கிடையாது. அப்போது சரியானது 1, 2 சரியாக இருக்குது. அப்போ எந்த வகை காடுகளில் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய், வாசனை திரவியங்கள் அளிக்கின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10th புவியியல் புக்கு தான், புவியிலேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி 40. 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. கேள்வி 41. பொருந்தாதது எது? ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1897 சரியாக இருக்குது. பிரம்மஞான சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1875 சரியாக இருக்குது. நாராயண தர்ம பரிபாலன யோகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1903 சரி.
சத்யசோதக் சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1872 ஆனால் 1872 கிடையாது. ஸோ சத்யசோதக் சமாஜம் பார்த்திங்கன்னா 1873 ஜோதிபா பூலேவால் தொடங்கப்பட்டதா சத்யசோதக் சமாஜம். அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் சி 4 மட்டும் தவறாக இருக்குது. ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தர் தொடங்கியிருப்பார் 1897. பிரம்மஞான சபை மேடம் பிளவாஸ்கி HS ஆல்காட் 1875 நியூயார்க்கில் தொடங்கியிருப்பாங்க. ஸ்ரீ நாராயண குருவால் நாராயண தர்ம பரிபாலன யோகம் 1903 தொடங்கப்பட்டது. சத்யசோதக் சமாஜ் ஜோதிபா பூலேவில் 1873 தொடங்கியிருப்பாங்க. இங்கே பொருந்தாது சி 4 மட்டும் தவறு. கேள்வி 42. பின்வரும் இணைகளில் தவறானது எது எவை? பல்நோக்கு திட்டங்கள் அதனால் பயனுடைய மாநிலங்கள். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலமாக பயனுடைய மாநிலங்கள் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட். சரி. பக்ரானங்கல் திட்டத்தின் மூலம் பயனுடைய மாநிலங்கள். பக்ரானங்கள்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். சரி. இராக்குட் திட்டத்தின் மூலம் பயனுடைய மாநிலம் பீகார் மற்றும் நேபாளமா? தவறு. கோசி திட்டத்தின் மூலம் பயனுடைய மாநிலம் ஒடிசாவா? கிடையாது. அப்போ இங்கே பின்வரும் இணைகளில் தவறானது 3, 4 தவறு. அப்போ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் மூலமா மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் பயனடைகின்றன. சரி. பக்ரானங்கல் திட்டத்தின் மூலமாக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஸ்டேட்ஸ் பயனடைகிறது. இராக்குட் திட்டத்தின் மூலமாக ஒடிசா ஸ்டேட்டு பயனடையும். கோசி திட்டத்தின் மூலமாக பீகார் மற்றும் நேபாளம் பயனடைகின்றன. ஸோ அப்போ இங்கே தவறானது 3, 4 தவறு. கேள்வி 43. 2025 தமிழ்நாட்டில் புவிசார் கிடைத்த பொருட்கள் மற்றும் அதன் மாவட்டங்களில் சரியானது எது எவை? ஸோ புளியங்குடியில் எலுமிச்சை புவிசார் குடியிருக்க எலுமிச்சை புளியங்குடி. விருதுநகர் சம்பாவத்தல். சரி. செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். சரி. ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி. ஸோ எலுமிச்சை எங்கன்னா எங்கே இருந்த எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடுனா புளியங்குடி எலுமிச்சைக்கு தான். சம்பாவத்தல் விருதுநகர், சின்ன வெங்காயம் செட்டிக்குளம், சித்திரைக்கார் அரிசி ராமநாதபுரம். ஸோ சரியானது 1, 2, 3, 4 இணையும் சரியாக இருக்குது. கேள்வி 44. பொறுத்துக. குமரகிரி ஏரி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா குமரகிரி ஏரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. பெரியப்பற்று குமரகுளம் ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பற்று குமரகுளம் ஏரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கரிகிலி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு முன்னே காஞ்சிபுரம் இருந்திருக்கும், பிரித்த பிறகு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். கரிகிலி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டம். சரியானது 4, 3, 2, 1. கேள்வி 45. பொறுத்துக. 2025 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் மற்றும் அவர்களின் துறைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. புரிசை கண்ணப்ப சம்பந்தன் எந்த துறைனா கலை. ஆர் அஸ்வின் விளையாட்டு. சீனி விஸ்வநாதன் இலக்கியம் மற்றும் கல்வி. ஆர்ஜி சந்திரமோகன் வர்த்தகம் மற்றும் தொழில். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 4, 2, 3, 1. கேள்வி 46. சரியான இணையை தேர்வு செய்க. அரசியலமைப்பின் முக்கிய குழுக்களில் எது சரின்னு பார்க்கலாம். விதிமுறைகளை உருவாக்க குழுவின் தலைவராக இருந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரி. சான்றுகள் குழுவின் தலைவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரி. அரசியலமைப்பு சபையின் செயல்பாடுகள் குழு தலைவர் GV மாவுலங்கர். சரி. சிறுபான்மையினரின் துணைக்குழு தலைவராக இருந்தது HC முகர்ஜி. ஸோ அரசியலமைப்பின் முக்கிய குழுக்கள் சரியான இணை 1, 2, 3, 4 இணையும் சரியாக இருக்குது. கேள்வி 47. பொறுத்துக. அடிப்படை உரிமைகளுக்கான விதி. அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 12 35 வரை. நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 36 51 வரை. பஞ்சாயத்துகளை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 243 243 O வரை. நகராட்சிகளை பற்றி சொல்கிறது விதிகள் 243 P 243 ZG வரை. ஸோ சரியான விடை 3, 1, 4, 2. கேள்வி 48. இடும்பை தருவனவாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆராய்ந்து கொள்ளும் நட்பு, ஆராய்ந்து தெளிந்தவிடம் ஐயப்படுதல், அன்புடையவராயிருத்தல், நனிநாகரிகம் போற்றுதல். அப்போ இடும்பைனா துன்பம் தருவனவாக வள்ளுவர் எவற்றையெல்லாம் சொல்கிறாருன்னா ஆராய்ந்து கொள்ளும் நட்பு, ஆராய்ந்து தெளிந்தவனிடம் ஐயப்படுதல். இது 2 மட்டும்தான் சரி. கேள்வி 49. பொறுத்துக. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற நாவல் எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பை என்கிற லட்சுமி. நீர்வழிப்படுவோம் என்ற நாவல் எழுதந்து தேவி பாரதி. காலாபாணி என்ற நாவல் எழுதந்து மு ராஜேந்திரன். செல்லாத பணம் என்ற நாவல் எழுதந்து இமயம். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை நூல் எழுதந்து அம்பை. நீர்வழிப்படும் நாவல் எழுதந்து தேவி பாரதி. காலாபாணி என்ற நாவல் எழுதந்து மு ராஜேந்திரன். செல்லாத பணம் என்ற நாவல் எழுதந்து இமயம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 4, 3, 2, 1.
கேள்வி 50, தவறானது எது? கிருஷ்ணா நீர் தகராறு தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்பட்டது 1969, சரி. ராவி மற்றும் பியாஸ் நீர்கள் தீர்ப்பாயம் 1986, சரி. காவேரி நீர் தகராறு தீர்ப்பாயம் 1990, சரி. மகதாய் நீர் தகராறு தீர்ப்பாயம் 2011 கிடையாது, தவறு. மகதாய் நீர் தகராறு தீர்ப்பாயம் 2010 ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 51, ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகளில் சரியானது எது எவை? இது ராஜமன்னார் குழுவை பொறுத்தவரையும் தமிழக அரசு அமைச்சிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைச்சிருப்பாங்க. 1969 அமைக்கப்பட்டது ராஜமன்னார் குழு. 1971 அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் சரியானது எது எவை? 1, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது, சரி. நிதி ஆணையத்தை நிரந்தர அமைப்பாக மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க, சரி. ஜனாதிபதி ஆட்சி தொடர்பான ஆர்டிகல் 356, 357, 365 ஷரத்துக்களை முழுமையாக நீக்க பரிந்துரை தந்தது, சரி. IAS, IPS, IFS போன்ற அகில இந்திய சேவைகளை படிப்படியாக நீக்க வேண்டும் சொல்லியிருக்கோம் ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள். ஸோ ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் சரியானது, அனைத்துமே சரி. கேள்வி 52, பொறுத்துக. அகழாய்வு இடங்கள், அகழ் ஆய்வாளர்கள். பூம்புகார் அகழாய்வை மேற்கொண்டவர் பார்த்தீங்கன்னா நடன காசிநாதன். பூம்புகார் அகழாய்வை மேற்கொண்டவர் நடன காசிநாதன். வெள்ளலூர் அகழாய்வை மேற்கொண்டவர் பூங்குன்றன். கொடுமணல் அகழாய்வு யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா கொடுமணல் அகழாய்வு H. சுப்பராயலு. கரூர் அகழாய்வு R. நாகசாமி தலைமையில் நடைபெற்றது. பூம்புகார் அகழாய்வு பார்த்திங்கன்னா நடன காசிநாதன் தலைமையிலும், வெள்ளலூர் அகழாய்வு பூங்குன்றன் தலைமையிலும், கொடுமணல் அகழாய்வு H. சுப்பராயலு தலைமையிலும், கரூர் அகழாய்வு நடன காசிநாதன் தலைமையிலும், சரி, கரூர் அகழாய்வு R. நாகசாமி தலைமையில் நடைபெற்றது. சரியான விடை 2, 4, 1, 3. கேள்வி 53, பின் வருவனவற்றை வள்ளுவர் வழி வரிசைப்படுத்துக. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தல் வகுத்தலும் வல்லதரசு அப்படின்ற குறள்லேருந்து எடுத்திருக்காங்க. காத்தல், ஏற்றல், ஈட்டல், காத்த, வகுத்தல். இதில் சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருளை ஏற்றணும், 2 ஈட்டணும், 3 காக்கணும், 4 காத்து வகுத்தல். அப்போ சரியானது 2, 3, 1, 4. கேள்வி 54, தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்களை கால வரிசைப்படி உள்ளதை தேர்வு செய்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் தான் இந்த 6 குழுக்கள். ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் குழு, தார்குண்டே கமிட்டி, தினேஷ் கோஸ்வாமி குழு, ஓரா கமிட்டி, இந்திரஜித் குப்தா குழு, ஜீவன் ரெட்டி குழு. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் குழு 1974, தார்குண்டே கமிட்டி 1975, தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, ஓரா கமிட்டி 1993, இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998, ஜீவன் ரெட்டி குழு 2002. ஸோ எல்லாமே சரியாக அப்படியே வரிசையாக ஆர்டர் வைஸ் வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள்னால் இந்த 6 குழுக்கள் தான். ஸோ சரியானது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயண் குழு அமைக்கப்பட்டது 1974, தார்குண்டே கமிட்டி அமைக்கப்பட்டது 75, தினேஷ் கோஸ்வாமி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1990, ஓரா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1993, இந்திரஜித் குப்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1998, ஜீவன் ரெட்டி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2002. கேள்வி 55, பொருந்தாதது எது? கட்சிகள் மற்றும் அதன் சின்னங்கள் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் சோளக்கதிர் மற்றும் அரிவாள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னம் என்ன? சோளக்கதிர் மற்றும் அரிவாள், சரி. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் கடிகார சின்னம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் கடிகார சின்னம், சரி. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸின் சின்னம் சின்னம் பூக்கள் மற்றும் புல், சரி. சிவசேனா கட்சியின் சின்னம் மிதிவண்டியானா கிடையாது. இங்கே தவறானது 4 மட்டும் தவறாக இருக்குது. ஸோ சிவசேனாவுடைய கட்சி வில்லம்பு, சமாஜ்வாதியுடைய கட்சி மிதிவண்டி, தெலுங்கு தேச கட்சியுடைய சின்னமும் மிதிவண்டி தான். இங்கே மிதிவண்டி பார்த்திங்கன்னா 2 கட்சிக்கு மிதிவண்டி தந்திருப்பாங்க. அதாவது மாநில கட்சிக்கு ஒரே சின்னத்தை ஒதுக்குவாங்க, தேசிய கட்சிக்கு ஒதுக்க மாட்டாங்க. சமாஜ்வாதி கட்சி மிதிவண்டி சின்னம், தெலுங்கு தேச கட்சியினுடைய சின்னமும் மிதிவண்டி தான். பிஜு ஜனதா தளத்தினுடைய சின்னம் கட்சியினுடைய சின்னம் சங்கு. பிஜு ஜனதா தளம் கட்சியின் சின்னம் சங்கு. சிரோமணி அகாலிதளத்தின் கட்சியின் சின்னம் தராசு. சிரோமணி அகாலிதளம் கட்சியினுடைய சின்னம் தராசு.
சிவசேனாவுக்கு வந்து மிதிவண்டி வராது, வில் அம்பு தான் வரும். கேள்வி 56. தமிழ்நாட்டின் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம் என்ன? தமிழ்நாட்டில் தற்போது பார்த்திங்கன்னா 1000 பொதுமக்களுக்கு 2.5 மருத்துவர்கள் இடம்பெற்றுள்ளிருக்காங்க. ஸோ இப்போ மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம் தற்போது 2.5:1000. கேள்வி 57. அரசருக்குரிய தகுதி பேறுகளாக திருக்குறள் எவற்றை குறிப்பிடுகின்றன? படை, குடி, முறை செய்து காத்தல், ஏற்றல், ஈட்டல், வேலோடு நின்றான் போல கோலோடு நிற்றல். இதில் அரசருக்குரிய தகுதி பேறுகளாக திருக்குறள் சொல்லுது படை, குடி, முறை செய் காக்கணும், ஏற்றணும், ஈட்டல். 4வது வராது. 1, 2, 3 சரி. கேள்வி 58. கூற்று காரணம். கூற்று: கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிளிவிருத்தம், எலிவிருத்தம், நரிவிருத்தம் முதலிய சமண சமய நூல்கள் இயற்றப்பட்டன. சரி. காரணம்: இவை யாக்கை நிலையாமையையும் செல்வம் நிலையாமையையும் எடுத்துரைத்தன. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 59. மத்திய கண்காணிப்பு ஆணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964 சந்தான குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. சரி. 2004 மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது. சரி. ஒரு தலைவர் மற்றும் 2 கண்காணிப்பு ஆணையர்களை கொண்டுள்ளதானா? ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 கண்காணிப்பு ஆணையர்கள் கிடையாது. ஸோ இங்கே 3வது கூற்று தவறு. ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையத்தை பொறுத்தவரையும் 1964 சந்தான குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. இது 2004 மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றிருக்கோம். முதல் 2 சரி. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியானது 1 மற்றும் 3 தான் சரி. மாற்றி சொல்லிட்டேன். 1964 சந்தான குழுவின் பரிந்துரைப்படி தொடர்ந்து உருவாக்குனது. 2004 மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற்றதுன்னா 2004 கிடையாது, 2005 வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைச்சிருக்கும். இதுக்கு ஒரு தலைவர் மற்றும் 2 கண்காணிப்பு ஆணையர்களை கொண்டிருப்பாங்க. அப்போ மத்திய கண்காணிப்பு ஆணையம் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 3 சரி. கேள்வி 60. அதிக மக்களவை கொண்ட மாநிலம் எது? மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் அதிக மக்களவை கொண்ட மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. மத்திய பிரதேச மக்களவை தொகுதி 29, மகாராஷ்டிராவினுடைய மக்களவை தொகுதி 48, தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதி 39, கர்நாடகா 28. அதிக மக்களவை தொகை கொண்ட மாநிலம்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான், 80 இருக்குது. கேள்வி 61. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் டி தான். அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று சொன்னது கே முன்ஷி சொல்லியிருப்பார். இங்கே பால்கிவாலான்னு இருக்குது. அரசியலமைப்பு முகவரையை அடையாள அட்டைன்னு சொன்னதாக பால்கிவாலா வருவாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஆகஸ்ட் கொடியை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடியை நான் நிராகரிக்கிறேன் என்றவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சரி. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று காந்தி கூறினார். சரி. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று எர்னஸ்ட் பார்க்கர் கூறினார். சரி. இப்போ முதல் 3 கூற்று சரியாக இருக்குது. தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 62. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கேள்வி 63. தவறான இணையை தேர்வு செய்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் 18, 2023. சரி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 15, 2025. சரி. நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது மார்ச் 1, 2022. சரி. நிமிர்ந்த நெல் முன்முயற்சி திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 16, 2024. கிடையாது. நிமிர்ந்த நெல் முன்முயற்சி திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 16, 2025 தொடங்கியிருப்பாங்க. நிமிர்ந்த நெல் முன்முயற்சி திட்டம் ஜூலை 16, 2025. அப்போ இங்கே தவறானது 4 மட்டும் தவறு. கேள்வி 64. பொறுத்துக. கிராம அவையை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல். கிராம அவையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 243A. ஊராட்சிகளின் அமைப்பை பற்றி சொல்கிறது 243B. ஊராட்சிகளின் கூட்டு அமைப்பை பற்றி சொல்கிறது 243C. ஊராட்சியுடைய இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறது 243D. சரியான விடை ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. கேள்வி 65. தவறான இணையை தேர்வு செய்க. சட்ட திருத்தம் தொடர்பான கேள்வி.
100வது சட்ட திருத்தம் 2014 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 100வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிற்கும் வங்காளதேசத்துக்கு இடையுள்ள நில எல்லையை குறிப்பிடுகிறது. சரி. 101வது சட்ட திருத்தம் 2016 பொருட்கள் மற்றும் சேவரிகள் ஜிஎஸ்டி பற்றி சொல்லுது. 101வது சட்ட திருத்தம் சரி. 102வது சட்ட திருத்தம் 2018 பொது வகுப்பினருக்கு பொருளாதார இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறதானா தவறு. 103வது சட்ட திருத்தம் 2019 பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்துக்கு அரசமைப்பு தகுதியை சொல்லுதானா தவறு. ஸோ இங்கே 102வது சட்ட திருத்தம் 2018 தான் பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதியை சொல்லியிருக்கோம். 103வது சட்ட திருத்தம் 2019 பொது வகுப்பினருக்கு பொருளாதார இடஒதுக்கீடு 10% தந்திருப்பாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸில் பொது வகுப்பினருக்கு பொருளாதார இடஒதுக்கீடு தந்தது வந்து பார்த்திங்கன்னா 103வது சட்ட திருத்தம் 2019. அப்போ 3 4 தவறாக இருக்குது, 1 2 சரி. கேள்வி 66. ஆறுமுக நாவலரை தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை என்று அழைத்தவர் யார்? ஆறுமுக நாவலரை தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை என்று அழைத்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். கேள்வி 67. பொருந்தாதது எது? உதயசூரியன் பத்திரிகை தொடங்குந்து வெங்கடராயலு சரி. சூரியோதயம் பத்திரிகை தொடங்குந்து நீலகண்ட பிரம்மச்சாரி சரி. ப்ரோ இந்தியா பத்திரிகை தொடங்குது டாக்டர் செண்பகராமன் சரி. தமிழ்நாடு பத்திரிகை தொடங்குது ஸ்ரீதர நாயுடா கிடையாது. தமிழ்நாடு பத்திரிகை தொடங்கியது வரதராஜலு நாயுடு. உதயசூரியன் வெங்கடராயலு, சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி, ப்ரோ இந்தியா டாக்டர் செண்பகராமன், தமிழ்நாடு டாக்டர் வரதராஜலு நாயுடு. ஸோ பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டெல்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. கேள்வி 68. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. என்ன தவறுன்னு பார்க்கலாம். சுயராஜ்ய கட்சி அன்னி-பெசன்ட்டை அயர்லாந்து பிராமணி என்று வர்ணித்தது. ஸோ சுயராஜ்ய கட்சி அன்னி-பெசன்ட் அயர்லாந்து பிராமணின்னு அழைச்சது கிடையாது. அன்னி-பெசன்ட் அயர்லாந்து பிராமணி என்று அழைத்தது நீதி கட்சி சொல்லியிருப்பாங்க, நீதி கட்சி வர்ணிச்சிருப்பாங்க, நீதி கட்சி. இப்போ தவறானது ஆப்ஷன் சி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றவர் டாக்டர் TSS ராஜன் சரி. 1916 டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை வெளியிட்டார் சரி. 1891 மக்கள் தொகை கணக்கீட்டின் போது 1891 மக்கள் தொகை கணக்கீட்டின் போது தலித்துகள் தங்களை சாதியற்ற திராவிடர் என்று தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அயோத்திதாசர் சரி. கேள்வி 69. வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எஸ் முத்தையா முதலியார். கேள்வி 70. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் டூரிசம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் போர்டு வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா 1971 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1971. 71வது கேள்வி. பின்வரும் குடியரசுத் தலைவர்களை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர் பட்டியல், பிரதமர் பட்டியல், குடியரசு துணைத் தலைவர் பட்டியல், பிரதமர் துணைத் தலைவர் பட்டியலெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஜென்ரலாக எல்லா டிஎன்பிசி தேர்வுக்குமே வந்து நம்ம ஜிஎஸ்சில் வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டினாக பார்க்கலாம். ஸோ இங்கே பக்ருதீன் அலி அகமது, KR நாராயணன், கியானி ஜெயில் சிங், நீலம் சஞ்சீவ் ரெட்டி. பக்ருதீன் அலி அகமதை பொறுத்தவரையும் 5வது குடியரசுத் தலைவர், நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர், கியானி ஜெயில் சிங் 7வது குடியரசுத் தலைவர், KR நாராயணன் பார்த்திங்கன்னா 10வது குடியரசுத் தலைவராக இருப்பாங்க, 11 APJ அப்துல் கலாம் இருப்பாங்க. ஸோ இங்கே குடியரசுத் தலைவர் பட்டியல் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆண்டு தெரியலைனா கூட யார் யார் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ராஜேந்தர் பிரசாத், 2வது ராதாகிருஷ்ணன், 3வது VV கிரி, 4வது அப்படின்ட்டு தொடர்ந்து வரணும். ஸோ குடியரசுத் தலைவர் பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பக்ருதீன் அலி அகமது 5, நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர், 7 கியானி ஜெயில் சிங், 10வது KR நாராயணன். சரியான வரிசை கால வரிசை 1 4 3 2. ஸோ இங்கே குடியரசுத் தலைவர் பட்டியலை பொறுத்தவரை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்தர் பிரசாத், 2வது ராதாகிருஷ்ணன், 3 ஜாகிர் ஹுசேன், 4 VV கிரி, 1 ராஜேந்தர் பிரசாத், 2 ராதாகிருஷ்ணன், 3 ஜாகிர் ஹுசேன், 4 VV கிரி, 5 பக்ருதீன் அலி அகமது, 6 நீலம் சஞ்சீவ் ரெட்டி, 7 கியானி ஜெயில் சிங், 8 R வெங்கட்ராமன், 9 சங்கர் தயாள் சர்மா, 10 KR நாராயணன், 11 வந்து பார்த்திங்கன்னா APJ அப்துல் கலாம், 12 பிரதிபா பாட்டீல், 13 பிரணாப் முகர்ஜி, 14 ராம்நாத் கோவிந்த், 15வது குடியரசுத் தலைவர் தான் தற்போது இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு, முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர்.
பார்த்துக்காங்க. குடியரசுத் தலைவர் பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வி 72. இந்திய உச்சநீதிமன்றத்தால் நிறுவப்பட்ட விசாகா வழிகாட்டுதல்கள் பின்வரும் சிக்கல்களில் முதன்மையாக எதை கையாள்கின்றன? விசாகா வழிகாட்டுதல்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். இது பார்த்திங்கன்னா பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல் தான் விசாகா வழிகாட்டுதல்கள். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 73. வன உரிமை சட்டம் 2006 கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தகுதி வரம்புகள் மற்றும் உரிமைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. பிற பாரம்பரிய வனவாசி என அங்கீகரிக்கப்பட ஒரு நபர் அல்லது சமூகம் குறைந்தது 75 ஆண்டுகளாக வனப்பகுதியில் வசித்து அதை சார்ந்து இருக்க வேண்டும். 2. தனிநபர் வன உரிமைகள் அதிகபட்சமான 4 ஹெக்டேர் நிலத்திற்கான உரிமை மற்றும் நிலத்தின் உரிமையாளர் ஆவதற்கான உரிமையை வழங்குகிறது. ஆனால் ஏற்கனவே சாகுபடியுள்ள நிலத்திற்கு மட்டுமே இது பொருந்தும். 3. மரக்கட்டைகள் உட்பட அனைத்து வன விளைபொருட்களையும் சேகரிப்பது, பயன்படுத்துவது மற்றும் விற்பனை செய்வது ஆகிய உரிமைகளை இச்சட்டம் சமூகங்களுக்கு வழங்குகிறதா? மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானது எதுனா வன உரிமை சட்டம். இது ரொம்ப முக்கியமானதாக ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். வன உரிமை சட்டம் 2006 கீழே 2 கூற்று மட்டும்தான் சரி. பிற பாரம்பரிய வனவாசி என அங்கீகரிக்கப்பட ஒரு நபர் அல்லது சமூகம் குறைந்தபட்சம் வன பகுதியில் எவ்வளோ ஆண்டுகள் வசிச்சிருக்கணுமா? 75 ஆண்டுகளாக வசித்து இருக்க வேண்டும். அதே போல் தனிநபர் உரிமை வன உரிமையை பொறுத்தவரையும் அதிகபட்சமாக 4 ஹெக்டேர் நிலத்திற்கான உரிமை தராங்க. அதிலும் ஏற்கனவே அவங்க சாகுபடி செய்திருந்தால் மட்டுமே அந்த நிலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும், புதிதாக கிடையாது. இப்போ முதல் 2 கூற்று சரி, 3 தவறு. இது எல்லா மரக்கட்டைகள் உட்பட அனைத்து வன விளைபொருட்களையும் சேகரிப்பது, பயன்படுத்துவது, விற்பனை செய்வதை தடை செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கே இடங்களுக்கு உரிமை தராங்கன்னா உரிமை தரதில்லை. அப்போ மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகள் சரியானது 1, 2 தான் சரி. கேள்வி 74. போர்ச்சுகீசியரின் முதல் சமய பிரச்சாரகர் யார்? போர்ச்சுகீசியரின் முதல் சமய பிரச்சாரகர் புனித தாமஸ். கேள்வி 75. தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகள் சரியானது 3 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1756 ஏப்ரல் 17 மேலப்பாளையத்தில் ரத்தனசாமிக்கும் பெரியாத்தாளுக்கும் பிறந்தார். சரி. இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். சரி. 1799 தீரன் சின்னமலையின் வீரர்கள் திப்பு சுல்தானின் தலைமையின் கீழ் மாலவல்லி போர் முனையில் ஆங்கில படையை எதிர்த்து போரிட்டனர். சரி. ஸோ சரியானது 1, 2, 3 சரி. அப்போ தீரன் சின்னமலையை பற்றிய கூற்றுகள் சரியானது 3மே சரி. தீரன் சின்னமலை 1756 ஏப்ரல் 17 மேலப்பாளையத்தில் ரத்னசாமிக்கும் பெரியாத்தாளுக்கும் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். 1799 தீரன் சின்னமலையின் வீரர்கள் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானின் தலைமையின் கீழ் மாலவல்லி போர் முனையில் ஆங்கில படையை எதிர்த்து போரிட்டனர். ஸோ 3 கூற்றுமே சரியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக சண்டே நடந்த செகண்ட் ஃபுல் மாடல் எக்ஸாமில் ஜிஎஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 75 கேள்விக்கான விடைக்குறிப்பில் முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான அதாவது செகண்ட் ஃபுல் மாடலுக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரெஸ் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் கம்மிங் சண்டே லாஸ்ட் ஃபுல் மாடல் ஃபைனல் தேர்ட் ஃபுல் மாடல் 21 நடைபெற உள்ளது. இந்த இலவச 3வது மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8111053931 என்ற நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நிச்சயமாக ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து நடத்தப்பட்டு வருகிறது. கட்டாயம் நம்முடைய கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.